ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் டிஆர்பிக்குள்ளே வந்து போய்க்கோங்க. வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன் அண்ட் ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி சைன்இன் ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களுக்கான லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியலன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணோடனே உங்களுடைய மெயிலுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. சைன்இன் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டட்னு ஆயிருக்கணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதா தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பேப்பர் 1க்கு எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கானதும் ஓப்பன் ஆகும். பேப்பர் 2னா உங்களுக்கானதும் ஓப்பன் ஆகும். 15th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 16 அன்னைக்கு நவம்பர் 16 வந்து பேப்பர் 2க்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே, பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சென்டருமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மைய குறியீட்டுடன் தேர்வு மையம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான டேட் ஆஃப் எக்ஸாம் எப்போது, ரிப்போர்ட்டிங் டைம் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 8:30 கொடுத்துருக்காங்க. அண்ட் கேட் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 9:30க்கு முன்னாடி உங்களோட டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இது மாதிரி ஃபர்தர் எஜுகேஷனல் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.